ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுதந்திரய்ய வீர் சவார்கர் ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ரந்தீப் ஹூடா. இந்த படத்தில் சவாக்கரா நடிச்சிருக்கிறது ரந்தீப் ஹூடா தாங்க. அன்கிட்டா லோகண்டா, யமுனா பாயா நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அபிந்தர் தீப் சிங், ஹனுமான் சிங்கா நடிச்சிருக்கிறாரு. மேலும் பலர் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரந்தீப் ஹூடா தான் விநாயக் தாமோதர் சவாக்கரா நடிச்சிருக்கிறாரு. இவருடைய பேச்சு முன்னாடியே கொஞ்சம் மக்கள் கேட்டிருந்தாங்கன்னா, பிரிட்டிஷோட ரூல்ல இருந்து எப்பயோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிருக்குங்க அப்படின்ற அவருடைய பிலீஃப்ஸை சப்போர்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த திரைப்படம். சவாக்கர் மிலிட்ரிசம ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அதனால தான் டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட்ல இருந்த ரிவால்வேஷனரிஸ் எல்லாம் ஒன்னா திரட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவங்களால தான் குதிரம் போஸ் அண்ட் பகத்சிங், இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அம்பேத்கர் அண்ட் சுபாஷ் சந்திர போஸுக்குமே ரொம்ப ரீச் ஆனதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சவார்கர் தான் ஃபாதர் ஆஃப் த நேஷன்னு சொல்லணுமே தவிர வேற யாரையுமே சொல்லக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. மகாத்மா காந்தி என்னதான் ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த படத்துல அவரை ஒரு நெகட்டிவ் லைட்ல தான் காமிச்சிருக்கிறாங்க. அவரை வந்து ரொம்ப டல்லா, அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷுக்கு ரொம்ப லீனியண்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கே தெரியும் காந்தி நான் வைலன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தர்னு. அதனாலேயே நம்ம நாடு இண்டிபெண்டன்ஸ் அடைகிறதற்கு ஒரு பெரிய தடங்களா இருந்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த படத்தை காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய ஃப்ளோ கேரக்டர்ல தான் ரொம்ப முக்கியமா இந்த படத்தினுடைய கதையே நகர்ந்து போயிருக்குங்க. இந்த படத்துல ட்ரெடிஷ்னலா நெரேட்டிவை தவிர ஒரு த்ரில்லரா தான் ஆரம்பிக்கிறாங்க. சவர்கரோட லைஃப் ஜேர்னிய இந்த படத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸோட எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மற்றும் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் கிருஷ்ணா மற்றும் இந்த படத்தினுடைய மைஸ்டீரியஸ் அட்மாஸ்பியரா நல்ல ஷேடோஸோட, அப்புறம் ரொம்ப டல்லா இருக்கும் கலர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாகவே அந்த அட்மாஸ்பியருக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த படத்துல சவார்கர் இங்கிலாந்து போயில லா படிச்சு அண்ட் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற செல்லுலார் ஜெயில அடைக்கப்பட்டதை காமிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஸ்டோரி டெல்லிங் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷ்டா இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன் பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கிறாங்க. அண்ட் 1947 நடந்திருக்கிற ஈவென்ட்ஸ் தான் ஃபுல்லா பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல இந்துத்துவா ஐடியாலஜியை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரே ஒரு காமன் கம்ப்ளைண்ட், அதாவது வீர சர்வர் ஏன் ஒரு சிக்னிஃபிகண்டான ஃப்ரீடம் ஃபைட்டரா ரெகனைஸ் பண்ணல அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதே சமயம் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளை பத்தி பேசும்போது ஏன் காந்தி அண்ட் காங்கிரஸ் பார்ட்டியை பிரிடாமினேட் பண்ணி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழுதுங்க. காந்தி அண்ட் காங்கிரஸ் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்றது சேர்த்து பிரிட்டிஷோட ஆபரேஷன்ஸை பத்தியும் ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருக்கிறாங்க. சவார்கர் அவருடைய பிரதர் கணேஷ் 1904 சீக்ரெட் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷுக்கு எதிரா அப்ரோச் பண்றாங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து இங்கிலாந்து வர எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அப்பதான் சவார்கர் லா படிக்க இங்கிலாந்திற்கு போயிருக்கிறாருங்க. இருந்தாலும் சவார்கர் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசரை கொலை பண்ணிட்டார்னு சொல்லி இவரை செல்லுலார் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஜெயில கூட சவார்கரை வந்து ரொம்ப ப்ரூட்டெல்லா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆர்டரை பிரிட்டிஷ் வார்டன் பாஸ் பண்ணிருக்கிறாருங்க. அண்ட் ஒரு முஸ்லீம் ஜெயிலர் தான் சவார்கரை ரொம்ப போர்ட்டலான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த டார்ச்சர் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாஷா எடுத்துட்டு இருப்பாங்க. காந்திஜிக்கு வந்து நடக்கிற ஒரு சில சஃபரிங் கூட கம்பேர் பண்ணும்போது சவார்கருக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கணும்னு சொல்லி ஆகணும். இந்த படத்துல சவார்கர் தான் காந்தியோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா போராடி இருக்கிறாருன்னு நம்மால பார்க்க முடியுது. ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு தின்னான ரொம்ப சிம்பிளான ஷேப்பான ஸ்பெக்ஸ் தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் சவார்கரை தான் ஒரு உண்மையான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா காமிச்சிருக்காங்க. காந்தி பண்ண எல்லா விஷயமே வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 178 மினிட் மூவி சவார்கர் செமையா எடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம அகண்ட் பரத், ஹிந்துத்துவா, பார்ட்டிஷன்
அண்ட் ஆர்ம்டு ரீபில்லியன் அவருடைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ரிச்சர்ட் அட்டன் புரோட்ஸோட பயோபிக் காந்தி இந்த படம் வந்து 1982ல ரிலீஸ் ஆனது. இதுல வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபிகரா வந்து ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துல பிரிட்டிஷ் வந்து காந்திய பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அவர்தான் பெரிய த்ரெட்டன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல சவர்கர்னால தான் பிரிட்டிஷ் எல்லோருமே பயந்து ஒதுங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. காந்தி எல்லோருக்கிட்டையுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரத்தீப் ஹூடா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை செமையா கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய சீரியஸான ஆட்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அவரோட நிக்கிற ஃபெமிலியர் மெமரிஸ் மற்றும் கூட இருக்கிற ரீபில்லியன்ஸுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப சப்போர்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. சவர்கர் அவருடைய செல்லுலார் ஜெயில இருந்து வெளியே வரும்போது காந்திய மீட் பண்ணுவாரு. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர் கிட்ட பேசுற மாதிரியே பேச மாட்டாரு. ரொம்பவே சர்காஸ்டிக்கா காந்தியோட பிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரியே அவருடைய பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போவாருங்க. செல்லுலார் ஜெயில சர்க்கார் இருக்கும்போது வேற வழியே இல்லாம பிரிட்டிஷுக்கு மெர்சி பெட்டிஷன் எழுதுற சுச்சுவேஷன் வரும். ஏன்னா அவரை ஜெயில போட்டு அவ்வளவு அடிச்சிருப்பாங்க. அதனாலேயே அந்த ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்ல எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த டெசிஷன் அவர் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பிரிட்டிஷுக்கு இந்த மாதிரி பெட்டிஷன் எழுதி போட்டு தான் வெளியில வர்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்கலங்க. இன்னொன்னு காந்தி வந்து இன்டர்வென்ஸ் ஆகிறதுனால இவரால வெளியில வர முடியும். சோ காந்தி தன்னை ஓவர் ஷேடோ பண்ணிட்டாருன்னு தான் சவாகருக்கு ஃபீலிங் இருக்கும். இந்த படம் வந்து இப்ப எலெக்ஷன் சீசன்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த படத்துல சவர்கருடைய ஹிந்துத்துவ நம்பிக்கைகளை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டு இப்போ கரண்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ல என்னவோ செட் ஆகுதோ அது எல்லாமே வந்து படத்துல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் ரைட்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவு காலமா மக்களே அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல நாதுராம் கோடஸ் சேவா ஹிந்து மகாசபாவுடைய மெம்பரா காமிச்சிருக்காங்க. இவர் தான் வந்து காந்திய கொன்றது அப்படிங்கறனால சவார்கர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. மத்தபடி இந்த படம் வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்டோரி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.